வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ 6வது முதல் 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ஸான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மொத்தம் 75 கொஸ்டின்கள், அதற்கான ஆன்சர்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பயன்பாடு எத்தனை வகைப்படும்? 1. பயன்பாடு எத்தனை வகைப்படும்? How many types of utilities? மொத்தம் 4 வகை பயன்பாடுகள் இருக்குது. நேரப் பயன்பாடு, வடிவப் பயன்பாடு, இடப்பயன்பாடு, உடைமை பயன்பாடு. மொத்தம் 4 வகையான பயன்பாடுகள் உள்ளன. எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு மொத்தம் எத்தனை பயன்பாடு இருக்குன்னா 4 வகையான பயன்பாடுகள் உள்ளன. 2. இந்தியாவில் டேஸ் பொருளாதார நிலை காணப்படுகிறது. இந்தியாவில் என்ன காணப்படுகிறது? தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து வழங்கக்கூடிய கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா இஸ் மிக்ஸ்ட். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா இஸ் மிக்ஸ்ட். 3. நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பான்மை வகிப்பது எந்த துறை என்றதான் கொஸ்டின். நமது நாட்டில் மொத்த உள்நாட்டு ஜிடிபியில் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா சர்வீஸ் செக்டார் தான். சேவைத்துறை தான் என்ன பண்ணுது? அதிகமான பங்களிப்பை வழங்குகிறது. 4. உற்பத்திக்கான காரணிகள் யாவை? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபார் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோமாக்கும், ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு நிலம் தேவை, உழைப்பும் தேவை, மூலதனமும் தேவை, தொழில் முனைவோரும் தேவை. ஆக மொத்தத்தில் ஒரு தொழில் முனைவோர் இருந்தால்தான் மூலதனம் உருவாகும், மூலதனம் போட்டால் தான் உழைப்பு கிடைக்கும், உழைப்பு போடுவதற்கு ஒரு நிலம் வேணும். அப்போ அவை அனைத்தும் சரி. உற்பத்திக்கான காரணிகள் இவை 4. 5. பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பொருளியலோட தந்தை யார்? நம்ம ஆடம் ஸ்மித். பொருளியலின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். 6. சமுதாய மாற்றம் காணும் முகவர் என்று அழைக்கப்படுபவர், த சேஞ்சிங் ஏஜென்ட் ஆஃப் த சொசைட்டி. யார் சமுதாய மாற்றம் காணுன்றதுக்காக இருக்கக்கூடிய முகவர் யார்? யார் அந்த ஏஜென்ட்ன்றா? தொழில் முனைவோரா, தொழில் அமைப்பாளரா, அல்லது இருவருமா, அல்லது இவற்றில் எதுவும் இல்லையானா 2 பேருமே தான். ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று நடக்கக்கூடிய ஆண்டர்பிரனரும் தான், அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆர்கனைசரும் தான். 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க? ஒரு சமுதாய மாற்றம் காணக்கூடிய முகவர்களாக விளங்குகிறார்கள். சமுதாய மாற்றம் காணக்கூடிய முகவர்களாக விளங்குகிறார்கள். 7. இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்று கூறியவர் யார்? அதாவது தி கேபிட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் த வெல்த் கிரியேஷனால யார் வந்துடணும்? யார்? நல இலக்கணத்தை கூறியவர் யார்? அதான் நல இலக்கணத்தை கூறியவர் யாருன்னா ஆல்பர்ட் மார்சல். இயற்கையின் கொடை மட்டும் பத்தாது, இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்கள் இருக்குல்ல, அதுவும் நம்மளுக்கு என்னதான்? அதுவும் ஒரு செல்வம் தான், அதுவும் ஒரு செல்வம் தான் என்று கூறியவர் யாருன்னா ஆல்பர்ட் மார்சல். 8. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என திருக்குறளை 2011 நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூறியவர் யார்? யார்? நிதியமைச்சர் தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது என்ன பண்ணார்? இந்த திருக்குறளை கூறி இது பண்ணார் நம்மளுடைய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன். 9. வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு என கூறியவர் யார்? பாருங்க, கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன். வரின்றது என்னது? ஒருவர் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு என்று கூறியவர் சேலிக்மேன். கட்டாய பங்களிப்பு என்று கூறியவர் யாரு? சேலிக்மேன். கட்டாய பங்களிப்பு என்று கூறியவர் சேலிக்மேன். வளர்வீத வரி என்பது என்ன? த ப்ராக்ரசிவ் டேக்ஸ். வளர்விகித வரின்னு என்ன? வருமானம் அதிகரித்தால் வரியும் அதிகரிக்கும், அதுதான் வளர்விகித வரி. அதேது வருமானம் அதிகரிக்கும் போது வருமானம் குறைவும் போது விகிதம் அதிகமாக இல்லை. வருமானம் அதிகரிக்கும் போது விகிதம் குறைவு தவறு, வருமானம் குறைவு வரி விகிதம் குறைவு. அப்போ என்னது? இது ஃபஸ்ட்டு தான் ஆன்சர். வருமானம் அதிகரிக்கும் போது என்ன பண்ணோம்? வரி விகிதமும் அதிகரிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? வளர்வீத வரி விதிப்பு முறை. 11. நேர்முக வரிகளில் அல்லாதது எது? நேர்முக வரிகளில் அல்லாதது எது? டைரக்ட் டேக்ஸ்னு என்ன? நம்மளே நேரடியாக டேக்ஸ் கட்டக்கூடிய நபரே போய் பண்ணுவது பேர் தான் டைரக்ட் டேக்ஸ். அப்போ நம்ம நிறுவன வரியை நம்ம நிறுவனத்துக்கு நம்ம தான் கட்டுவோம், வருமான வரி நம்ம வருமானத்துக்கு நம்ம தான் கட்டுவோம், சொத்து வரி நம்ம சொத்துக்கு நம்ம தான் கட்டுவோம். பொழுதுபோக்கு வரியை நேரடியாக கட்ட வேண்டியதில்லை, நம் மீது வசூலிக்கப்படும், நம் மீது
நேர்முக வரி இல்லாமல் மறைமுகமாக வசூலிக்கப்படக்கூடியதான் என்னது என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். 12 மறைமுக வரியில் அல்லாதது எது? மறைமுக வரியில் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. இதில் எது மறைமுக வரி அல்ல? இதில் எது மறைமுக வரி அல்ல? விற்பனை வரி. நம்ம ஒரு பொருளுக்கு வந்து நம்ம ஒரு பொருளை நம்ம வாங்கும்பொழுது விற்பனை வரி எம்ஆர்பி டேக்ஸ் சேர்த்து தான் கட்டுறோம். அப்போ அது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம்? மறைமுகமாக வரி தான். கலால் வரியும் மறைமுகமான வரி தான். சர்வீஸும் மறைமுகமான வரி தான். அன்பளிப்பு கிஃப்ட் டேக்ஸ் நம்ம கொடுத்தா தான், அன்பளிப்பு நம்ம கொடுக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த வரியை கட்ட போகிறோம். அப்போ இது நேர்முக வரி. மற்ற மூன்றும் என்னது? மறைமுக வரி. 13 மத்திய வருமான சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? மத்திய வருமான சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா 1963 தான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவன்யூ ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவன்யூ ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணப்பட்டுச்சு? 1963. அர்த்தசாஸ்திரா என்னும் நூலை எழுதியவர் யார்? சந்திரகுப்த மௌரியருடைய ஆட்சி காலத்தில் அவரை உருவாக்கிய சாணக்கியர் என்று அழைக்கப்பட்டக்கூடிய கௌடில்யர் தான் என்ன பண்ணார்? அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதினார். இது ஒரு அரசியல் நூல். இது வந்து என்னது? ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நூல் தான் என்னது? அர்த்தசாஸ்திரம். 15 இந்தியா முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரி எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி வந்து எப்போ வந்து அறிமுகம் செய்தார்கள் என்று பார்த்தோம்னா ஜூலை 1, 2017 தான் ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்டது. ஜூலை 1, 2017. 16 மதிப்பு கூட்டு வரி இந்தியாவில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எது? ஆண்டு என்ன? வேட்னு சொல்லுவோம்ல, வேல்யூ ஆர்டர்டு டேக்ஸ். இதுதான் முன்னாடி இருந்தது வேல்யூ ஆர்டர்டு டேக்ஸ். இதை வந்து முதல்ல அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? அதே மாதிரி அது எந்த ஆண்டு? அது எந்த ஆண்டுண்டா? இதை முதலில் அறிமுகப்படுத்தியது ஹரியானா 2003ஆம் ஆண்டு. 2003ஆம் ஆண்டு. 17 ஜிஎஸ்டி சதவீதங்களில் அல்லாதது எது? மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்குது. அதில் வந்து 5% இருக்குது, 12% இருக்குது, 28% இருக்குது. அது போக 20% இல்லை, 18% தான் இருக்குது. அப்போ அல்லாதது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 20% என்பது அல்லாதது. 18 தூய்மை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட நாள். ஓகேவா? ஸ்வச் ஜெஸ் எப்பொழுது வந்து அறிமுகம் செஞ்சாங்க? தூய்மை வரி எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா நவம்பர் 15, 2015. அப்படியாவது வச்சுங்க. 15 நவம்பர் 15, 2015 தான் என்ன பண்ணாங்க? தூய்மை வரி அறிமுகம் செய்தார்கள். 19 என்னன்னா, பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என கூறியவர். இப்போ நம்ம ஒரு பொருளை, ஒரு பண்டத்தை நம்ம வாங்குகிறோம். அதை வாங்குவதற்காக நம்ம செலுத்தக்கூடியது இருக்குல்ல, நம்ம செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அனைவரும் ஏற்றுக்கிட்டா அதுக்கு பேர் தாண்டா பணம். அதுக்கு பேர் தாண்டா பணம் என்று கூறியவர் யார்? என்று கூறியவர் யார்னா ராபர்ட்சன். என்று கூறியவர் யார்? ராபர்ட்சன். ஆடம் ஸ்மித் யார்? தந்தை, பொருளாதாரத்தின் தந்தை. ஆல்பர்ட் மாஸ்டர் நல இலக்கணத்தின் தந்தை. செலிக்மேன் யாருன்னா எந்த எதிர்பார்ப்புமின்றி செலுத்தக்கூடியதே வரி என்று கூறியவர் தான் யார்? செலிக்மேன். இந்தியாவுடைய ரூபாய் இருக்குல்ல, இந்தியாவுடைய ரூபாய். இந்தியாவுடைய ரூபாய் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? இந்தியாவுடைய ரூபாய் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னா ரூபாய். இந்தியாவுடைய ரூபாய் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னா சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இந்தியாவுடைய ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து, சான்ஸ்கிரிட் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதான் இந்த ரூபாய். 21 நவீன நாணயவியலின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் மதிப்பு என்ன? இவரைத்தான் நவீன நாணயவியலின் தந்தைன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஒரு நாணயம் இந்த வடிவத்தையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பையும் முதலில் உருவாக்கியவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி தான். இந்த நாணயம் வந்து வெள்ளி நாணயம் வெளியிட்டார். அதோடைய எடை என்னன்னு கேட்குறாங்க. 178 178 கிராம் எடை கொண்டது அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துடைய மதிப்பு. ஒரு நாணயம் 178 கிலோ வெள்ளியை கொண்டதாக இருந்தது ஷெர்ஷா சூரியுடைய நாணயம். ஓகேங்களா? இன்றைக்கி 1 கிராம் வெள்ளி எவ்வளோ? இன்றைக்கி 1 கிராம் வெள்ளி கிட்டத்தட்ட 103 ரூபான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள் 178 கிராமில் என்ன பண்ணிருக்காரு? ஒரு வெள்ளி நாணயமே வெளியிட்டிருக்கிறார். அடுத்ததாக 22 தவறான விடையை தேர்ந்தெடு, அதாவது தவறானதை தேர்ந்தெடு. இந்த கோல்டுன்றது எங்கேருந்து உருவாச்சுன்னா கரோலினா என்ற வார்த்தையிலிருந்து உருவானது தான் கோல்டு. கரோலினா என்ற இங்கே இங்கிலீஷில் பாருங்கள், கோல்டு என்பது கரோலினா என்ற வார்த்தையில் உருவானது தான் அது
கோல்டு. சில்வர் ஏஞ்சலினா என்ற வார்த்தையில் உருவானது சில்வர். குப்பரூன் என்றதான் காப்பராக மாறுச்சு. புரோன்ஸு புரோனீஸ் என்று இருந்துச்சு, இது வெண்ணி இல்லை. அப்போ ஆப்ஷன் என்ன? டி. வெண்கலம் வெண்ணி என்று அழைக்கப்படவில்லை. புரோன்ஸு புரோனி என்று தான் இருந்ததே ஒழிய வெண்ணி என்று இல்லை. 23 இந்திய ரூபாய் குறியீடு. இந்திய ரூபாய் குறியீடு திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டு எந்த டேஸ் அன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது? இந்திய ரூபாய் குறியீடு இருக்குல்ல, இந்த இந்திய ரூபாய் குறியீடை நம்மளுக்கு வடிவமைத்து கொடுத்தவர் யாருன்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த உதயகுமார். இவர் வடிவமைத்து கொடுத்தது எந்த ஆண்டு எந்த நாளில் இந்தியா அதை ஏற்றுக்கொண்டது என்றால் ஜூலை 15, 2010. ஜூலை 15, 2010. 24 எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என கூறியவர் யார்? எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய முடியுதுன்னா அதுக்கு பேர் தான்டா பணம் என்று கூறியவர் யாருன்னா வாக்கர். கூறியவர் யார்? வாக்கர். இதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் பணம் என்று கூறியவர், அதுவே பணம் என்று கூறியவர் யார்? வாக்கர். 25 பண மதிப்பிழப்பு ஏற்பட்ட நாள், டிமானிட்டைசேஷன் எப்பொழுது இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? நவம்பர் 8, 2016. நவம்பர் 8, 2016. 26 கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடு. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002 கரெக்டு. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002 சரி. ஊழல் தடுப்பு சட்டம் 86 தப்பு. 88 ஊழல் தடுப்பு சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 88 கொண்டு வரப்பட்டது. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 87 இதுவும் தப்பு. இதுவும் 88 தான் கொண்டு வரப்பட்டது. ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. ஊழலை தடுப்பதற்காகவும் ஊழல் செய்பவர்கள் பினாமியின் பெயரில் சொத்தை வச்சுக்கிறாங்கன்றதுக்காக பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டமும் ஒரே ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. 8. ரியல் எஸ்டேட் சட்டம் 2016 இது சரி. அப்போ நம்மளுக்கு கேட்டது தவறானது கேட்டிருக்காங்க. இப்போ தவறானது எது? 2, 3. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து 27 இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை. இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களின் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இன் இந்தியா யார்? பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யாருன்னா இங்கே எல்லா பேரும் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நேருவை போட்டுருவோம். அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. வி கிருஷ்ணமூர்த்தி தான் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை. பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார்? வி கிருஷ்ணமூர்த்தி. 28 நிதி ஆயோக் செயல்பட துவங்கிய நாள். நிதி ஆயோக் செயல்பட தொடங்கிய நாள் ஜனவரி 1, 2015. ஜனவரி 1, 2015 தான் என்ன பண்ணுறாங்க? பிளானிங் கமிஷனை தூக்கிட்டு நிதி ஆயோக்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த நிதி ஆயோக் தொடங்கப்பட்டது தான் என்னது? ஜனவரி 1, 2015. 29 சமூக பொருளாதார மேம்பாட்டு குறியீடு. சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன? இதெல்லாம் சமூக அளவில் பொருளாதார அளவில் மேம்பாடு அடைந்து விட்டது என்றதை கணிப்பதற்கான குறியீடுகள் எதன் மூலம்லாம் கணக்கிடப்படுகிறது? எந்தெந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னு பார்த்தோமாக்கும் ஜிடிபி, ஆமாம், ஆயுட்காலம், ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஆயுட்காலம், கல்வியறிவு மற்றும் வேலைவாய்ப்பு, இந்த மூன்றையும் வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார மேம்பாட்டை அறிய முடிகிறது. அதனால் மூன்றும் இவை அனைத்தும் சரி. இவை அனைத்தும் சரி. 30 தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. த இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் ஆஃப் 1951. மகாரத்னா மற்றும் நவரத்னா தொழில்களில் வரும் பொதுத்துறை நிறுவனம் என்ன? ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அதனுடைய பொருளாதார மற்றும் நடவடிக்கைகள் சார்ந்து என்ன பண்ணுறாங்க? அதுக்கு ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதில் மகாரத்னாவிலையும் வரக்கூடியது, நவரத்னாவிலையும் வரக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் எதுனா நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய பெல்லு தான். என்னது? பெல்லு தான். என்னது நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா மகாரத்னா மற்றும் நவரத்னாவுடைய இதில் வரக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருக்குது. ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருக்குது. G8 நாடுகளில் அல்லாதது எது? ரஷ்யா இருக்குது, இத்தாலி இருக்குது, ஜெர்மனி இருக்குது, இந்தியா இல்லை. இந்தியா G20 தான் இருக்குது. G20 தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்?
8ல் போகிறதுக்கு இன்னும் நம்ம என்ன பண்ணோம், பொருளாதார அளவில் என்ன பண்ணோம், மேம்பட வேண்டிய சூழல் இருக்குது. 33 தவறானதை தேர்ந்தெடு. 33 தவறானதை தேர்ந்தெடு. தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் தென் மாநிலங்களில் 4வது இடம் உள்ளது. இல்லை, 2வது இடத்துல இருக்கு. முதல்ல கேரளா, அடுத்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் தேசிய சராசரியை விட அதிகம். ஆமாம், தேசிய சராசரியை விட நம்ம என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட 50% அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கையானது இந்தியாவில் மிக உயர்ந்தது. இந்தியாவிலே முதல் இடத்துல உயர்கல்வியில் அதிக பேர் படிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு சிறந்து விளங்குது. 33 தமிழ்நாடு 2015-16 உயர்கல்வியோட சேர்க்கை 44.3%. சரி, இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ். இதெல்லாம் என்னது, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ். அப்போ எது தப்பாக இருக்குன்னா, ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது. இங்கே நம்மளுக்கு கேட்டது தவறானது கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒன்று மட்டும் தவறு. அப்போ ஒன்று மட்டும் என்னது, தவறு. 34 இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சி எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது? ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா, சமூக நீதி அமைச்சகமா, பெண்கள் குழந்தைகள் நல அமைச்சகமா, குடும்ப நல அமைச்சகமா, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகமான இதிலே கொடுத்துட்டாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ்னால் என்ன வரணும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு கீழே தான் வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு கீழே தான் வருது. அடுத்து பொறுத்துக, வனப்பாதுகாப்பு சட்டம். வனப்பாதுகாப்பு சட்டம் முதல்ல 1980 போடப்பட்டது. வனப்பாதுகாப்பு சட்டம் 80 போடப்பட்டது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அதற்கு முன்பே 8 ஆண்டுகளுக்கு முன்பு 72 போடப்பட்டது. நீர் மற்றும் மாசுபடுத்தல் தடுப்பு சட்டம் அதற்கடுத்து 2 வருடமான 1974 போடப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. அப்போ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 80, வனப்பாதுகாப்பு 80, வனவிலங்கு அதுக்கு முன்பே 72. வனவிலங்கு பாதுகாக்கணும்னா நீரை பாதுகாக்கணும், அதுக்கடுத்து 74 போடுறாங்க. வனவிலங்கையும் நீரையும் பாதுகாக்கணும்னா வனப்பாதுகாப்பு சட்டம் போடணும்னு 80 கொண்டு வராங்க. இதுக்கெல்லாம் முக்கியமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்லி 86லையும், கடைசியில் எந்த சுற்றுச்சூழலையும் பாதிக்கக்கூடியதை தடுப்பதற்காக ஒரு அமைப்பான தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை 2010லையும் கொண்டு வராங்க. அப்போ 3-4-5-2-1 ஆப்ஷன் சி. 36 காடுகள், ஏரிகள், ஆறுகள், காட்டு உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளனர் என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு. கடமைகள் அரசியலமைப்பு கடமைகளில் வருது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வருது. காடுகளை பற்றி கூறக்கூடியது ஜி. காடுகளை பற்றி கூறக்கூடியது என்னது, ஹச் ஹியூமானிட்டி. ஹச் என்னது, ஹியூமானிட்டி. ஓகேங்களா? அப்போ காடுகளை பற்றி கூறக்கூடியது ஜி. ஜி ஃபார் காடுன்னு யாத்தில் வச்சுக்கோங்க. ஜி ஃபார் காடு அப்படி யாத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? 37 அன்சர்டன் க்ளோரி என்ற புத்தகம் எழுதிய அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் அவர்கள் எக்கனாமிக்ஸுக்காக பொருளியல் சார்ந்து அவர் என்ன பண்ணார்னா நோபல் பரிசு பெற்றார். இந்த நோபல் பரிசு பெற்ற புத்தகத்தோட பேர் அன்சர்டன் க்ளோரி என்ற புத்தகம். எந்த ஆண்டுனா 1998. 1998. 38 எந்த டெல்லி சுல்தான் வேலைவாய்ப்பு சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த டெல்லி சுல்தான் யாருன்னா பெரோசா துக்ளக். 39 ஆர்பிஐ சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1934. ரிசர்வ் பேங்க் உருவாக்குனது 35 வைங்க, ஆனால் அதுக்கு உருவாக்குறதுக்கான சட்டம் உருவாக்குறது 34. சட்டம் உருவாக்குனது எப்போ? 34. அடுத்து 40 இது நாணயம் அச்சடிக்கக்கூடிய இடங்களும் அதற்கான மாநிலங்களும். ஓகேங்களா? 40 நாசிக் எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேவா? மைசூர் எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. சல்பானி எங்கே இருக்குது? சல்பானி மேற்கு வங்காளத்தில் இருக்குது. தேவாஸ் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இவையெல்லாம் இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கக்கூடிய இடங்கள். நாசிக், மைசூர், சல்பானி, தேவாஸ். அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னா 4, 3,
2 1 4 3 2 1 ஆப்ஷன் சி. 41 கீழ்கண்டவற்றில் தவறானதை கண்டறி. கீழ்கண்டவற்றில் தவறானதை கண்டறி. கீழ்கண்டவற்றில் தவறானதை கண்டறி. பணம் 1 நம்ம M1 M2 M3 M4 பார்த்துருப்போம்ல, அதைத்தான் கேட்குறாங்க. பணம் 1ன்ற என்ன? M1ன்றது மக்களிடம் புழக்கத்தில் உள்ள பணம். ஆமாம். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நாணயம். ஆமாம். அனைத்து வணிக கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய சேமிப்பு வைப்பு தொகை. ஆமாம். அனைத்து பேங்கில் இருக்கக்கூடிய கேஷ் டெபாசிட்ஸ், அதே மாதிரி ரிசர்வ் வங்கியோடைய வைப்பு தொகை, இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? இது எல்லாம் சேர்ந்தது தான் M1. சரி. பணம் 2ன்றது என்னது? இந்த M1 இருக்குல்ல, இந்த M1 இருக்குல்ல, பணம் 1 மக்களிடம் இருக்கக்கூடிய பணம், வணிக கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய வைப்பு தொகை, ரிசர்வ், இது கூட அஞ்சலக சேமிப்பு வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய சேமிக்கப்பட்டுள்ள தொகையும் சேர்த்தமாக அது M2. இது கூட இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வைப்பு தொகையை சேர்த்தமாக என்னது? M2. ஓகேங்களா? M3 என்ன? M3 என்னன்னா பணம் 1 இல்லை, சாரி, பணம் 2. இங்கே என்ன வரணும்? பணம் 2ன்றது என்னது? இந்த அஞ்சலக சேமிப்பு சேர்த்து வரணும். இங்கே M1 ப்ளஸ்னு கொடுத்துருக்காங்க. M2 ப்ளஸ், அதாவது பாவ் 2 ப்ளஸ் அனைத்து வங்கி கூட்டுறவு வங்கியில் இது கரெக்டு. அனைத்து வங்கி கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய குறுகிய கால வைப்பு தொகை, இது கரெக்டு. இங்கே மேலே இருக்கிறது டெபாசிட், இங்கே இருக்கிறது என்னது? ஃபிக்ஸ்டு டெபாசிட், இது கரெக்டு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? M1 கொடுத்துருக்குறாங்க. M1 இல்லை, M2. அப்போ இது தப்பாக இருக்குது. 3. M4 M3 ப்ளஸ் அஞ்சலக அலுவலகம் மொத்த வைப்பு, இது சரி, இது சரி. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 1 2 4 சரியாக இருக்குது, 3 மட்டும் தவறாக இருக்குது. 1 2 4 சரி. பி, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. ஒரு ஹெக்டேர் குறைவாக சாகுபடி, ஒரு ஹெக்டர்ன்றது குறைவாக சாகுபடி செய்வர் குறு விவசாயிகள். சரி, ஆமாம். ஒரு ஹெக்டருக்கும் குறைவாக சாகுபடி செய்கிறவங்கள குறு விவசாயின்னு சொல்லுவாங்க. 1 to 2 ஹெக்டர் குறைவாக சாகுபடி செய்வர்களை சிறு விவசாயிகள் சொல்லுவாங்க. இதுவும் சரிதான். ஓகேங்களா? அப்போ 1 2 சரி. குறு விவசாயி என்பவர் ஒரு ஹெக்டருக்கும் கீழே இருக்கணும். 2 ஹெக்டர் 1 to 2 ஹெக்டருக்குள் இருக்கவங்கள சிறு விவசாயின்னு சொல்லுவாங்க. அடுத்து 43 மறைநீர் என்ற பதம் டேஸ் என்பவரால் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? மறைநீர், வெர்ச்சுவல் வாட்டர். ஒரு பொருளை தயாரிப்பதற்காக நாம் செலவழிக்கக்கூடிய நீர் இருக்குல்ல, அதைத்தான் மறைநீர்னு சொல்கிறாங்க. இதை இந்த மறைநீர் என்ற பதத்தையே முதலில் அறிமுகம் செய்தவர் யாருன்னா டோனி ஆலன். 1990 உருவாக்குறார் டோனி ஆலன். 44 தவறான இணையை கண்டுபிடிக்க. இதுவும் அதே தான். ஒரு பொருளை, ஒரு பயிரை உருவாக்கம் செய்வதற்கு எவ்வளவு அளவு மறைநீர் அளவு தேவைப்படுகிறது, எவ்வளவு மறைநீர் அளவு தேவைப்படுகிறது என்றதை காண்பதற்கான ஒரு இதுதான். ஓகேங்களா? எவ்வளவு நம்மளுக்கு தேவைப்படுதுன்றதை கண்டுபிடிக்கிறது. கோதுமைக்கு 650 லிட்டர் தேவைப்படுகிறது. சரி. சோளம் தயாரிப்பதற்கு 1400 லிட்டர் தேவைப்படுகிறது. சரி. கரும்புக்கு 850 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. 1782 லிட்டர். ஓகேங்களா? 1780. அப்போ இது தப்பாக இருக்குது. தேயிலைக்கு 90 லிட்டர். சரி. அப்போ இங்கே தவறான இணையை கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. 45 இது உற்பத்தி திறன். ஒரு ஹெக்டரில் நம்ம இந்த பயிரை எவ்வளவு தூரம் நம்ம என்ன செய்ய முடியும், உற்பத்தி செய்ய முடியும்ன்றதை கேட்டுக்கிறாங்க. எவ்வளோ பொருளை நம்ம உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. நெல் ஒரு ஹெக்டரில் நம்ம 4500 கிட்டத்தட்ட அப்படி ஆபத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டேம்லாம் வைக்க முடியாது. 4500 ஆபத்தில் வச்சுக்கோங்க. 44 29 நெல்லுக்கு. 44 29 என்னது நம்ம நெல் தயாரிக்க முடியும். மக்காச்சோளம் கிட்டத்தட்ட 9000 கிலோ ஆபத்தில் வச்சுக்கோங்களேன். ஒரு ஹெக்டருக்கு கிலோகிராம் கிட்டத்தட்ட 9000 ஆபத்தில் வச்சுக்கோங்க மக்காச்சோளத்தை. அதுக்கடுத்து என்னதுன்னா சோளம். சோளத்துக்கு சோளம் 2000 தான் ஆபத்தில் வச்சுங்க. சோளம் 2000. கேழ்வரகு. கேழ்வரகு 3348. உளுந்து தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. 645. உளுந்து தான் என்னது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு மக்காச்சோளம் தான் என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னா 5 4 3 2 1. 5 4 3 2 1 ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ.
46 உலகிலேயே மிக நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை எது? உலகிலேயே மிக நீண்ட தூரம் இருக்கக்கூடிய பறவை எதுனா ஆர்டிக் டென். ஆர்டிக் டென்ன்றது அது மிக நீண்ட தூரம் இடம்பெயரக்கூடிய பறவை. இடம்பெயரக்கூடிய பறக்கும் பறவை அல்ல. பாருங்க, மைக்ரேட்டரி பேர்ட், அதிக தூரம், அது ரொம்ப லாங்கஸ்ட், அந்த எல்லையிலிருந்து வட துருவத்திலிருந்து தென் துருவம் போகக்கூடிய ஒரு எல்லை கொண்டதான் என்னது ஆர்டிக் டென். 47 கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. ஜிடிபினா என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன? ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னா, கரெக்ட், ஜிஎன்பியும் மைனஸ் உள்நாட்டு உற்பத்தியை கழிச்சமாக்க என்ன கிடைக்கிறதா என்னது? அதாவது ஜிடிபியில் இருந்து உள்நாட்டு உற்பத்தியை கழிச்சிட்டமாக கிடைக்கிறதா என்னது? ஜிஎன்பி. சரி. நிகர உள்நாட்டு உற்பத்தின்றது என்னது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். சரி. நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை, அதனால் இருக்கக்கூடிய டெப்ரிசியேஷனை மட்டும் கழிச்சிட்டமாக நம்மளுக்கு கிடைக்கிறது பேர் என்னது? நிகர உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிஎன்பி கிடைக்கும். 3 ஜிடிபின்றது என்னது? சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். கன்சியூமர், இன்வெஸ்ட்மெண்ட், கன்சியூமர் நம்ம கன்சியூம் பண்ணுறது, கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். அப்போ இதுவும் சரிதான். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் தான் என்னது? ஜிடிபி. அப்போ என்னவா இருக்குது? தலா வருமானத்துக்கு ஆப்ஷன் கொடுக்காம இருக்குது. தலா வருமானம்ன்றது என்னது? பாப்புலேஷன், நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன், நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன் இன்ட்டு 100 தான் அது தலா வருமானம். அப்போ இதுவும் கொடுத்துருந்தா 4மே சரி. 4மே என்னது? சரியாக இருக்குது. 4மே சரியாக இருக்குது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஒவ்வொரு நிறுவனமும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து எப்பப்பெல்லாம் வெளியிடுவாங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எப்பப்போ வெளியிடுவாங்கன்றதை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. முதல்ல கோட்ரு எப்பொழுதுமே நம்ம ஃபினான்ஷியல் இயர் வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ கோட்ரு 1 ஏப்ரல்லேருந்து 3 மாதம் எடுத்துக்கோங்க. ஏப்ரல், மே, ஜூன். அப்போ கோட்ரு 2 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்போ கோட்ரு 3 அக்டோபர், நவம்பர், டிசம்பர். கோட்ரு 4 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தோமாக்கும் 3, கோட்ரு 2 வந்து 1, கோட்ரு 3 வந்து 4, கோட்ரு 4 வந்து 2. அப்போ 3, 1, 4, 2 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 49 இந்தியாவின் வறுமை ஒரு பிரிட்டிஷ் இல்லா கட்சி என்ற புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி எப்பொழுது யார் எழுதி? முதல்ல பாவர்ட்டி ஆஃப் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா என்ற ஒரு புக்கை ஒருத்தர் எழுதுறாரு. அந்த புக்கில் தான் முதல்ல பெர் கேபிட்டல் இன்கத்தை பற்றி பேசுகிறார். பெர் கேபிட்டல் இன்கம், தனிநபருடைய வருமானத்தை பற்றி முதல்ல பேசுனது யாருன்னா, நம்ம 1867-68 முதுபெரும் தலைவரான தாதாபாய் நவ்ரோஜி தான் முதலாக அவர் எழுதிய பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா என்ற நூலில் எழுதுகிறார். 50 சைமன் குஸ்னட் ஜிடிபி என்ற பதத்தை எப்பொழுது உருவாக்கினார்? முதல்ல இந்த ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றதை வந்து முதல்ல உருவாக்குனது யாருன்னா ஜைமன் குஸ்னட். இந்த பதத்தை முதல்ல இவர் எப்போ உருவாக்குனார்னா 1934 உருவாக்குனார். 1934 உருவாக்குனார். 51 மொத்த தேசிய மகிழ்ச்சி எந்த நாட்டை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும். இப்படி ஒரு டேட்டா ஒன்று எடுக்கிறாங்க, ஓகேங்களா? நம்ம HTI எடுக்கிற மாதிரி இதுவும் என்ன பண்ணுறாங்க, GNHன்னு சொல்லி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் ஒன்று எடுக்கிறாங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து எந்த நாட்டை பின்பற்றி எடுக்கப்பட்டதுன்னா பூட்டான் நாட்டை பின்பற்றி எடுக்கப்பட்டது. பூட்டான் நாட்டை பின்பற்றி எடுக்கப்பட்டதா என்னது GNH. வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா தேசுக்கு அதிகமான உற்பத்தியாளர் ஆகும். வேளாண் பண்டங்கள் இருக்குல்ல, நம்ம வேளாண்மை மூலமாக பண்டங்கள் உருவாக்குற இந்தியா 2வது அதிகமான உற்பத்தியாளராக இருக்குது. முதலிடத்தில் சைனா இருக்குது. 53 செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எப்பொழுது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எப்பொழுது ஆங்கிலேயர் கட்டப்பட்டதுன்னா 1639. ஓகேவா? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எப்பொழுது யாரால் கட்டப்பட்டதுன்னா 1939. 54 டங்கல் டிராஃப்ட், டங்கல் வரைவு இயற்றப்பட்ட நாள். டங்கல் வரைவு இயற்றப்பட்ட நாள் எதுனா 94 ஏப்ரல் 15. ஏப்ரல் 15 1994. 55 அமுல் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது?
அமுல் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் தான் என்ன இருக்குது? அமுல் நிறுவனத்தின் தலைமையகம் இருக்குது. 56 அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் ஜனவரி 1 1974 கொடுத்துருக்குறாங்க. இது தப்பு. 1974 என்பது என்னது? தப்பு. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1995 கொடுத்துருக்குறாங்க. இதுவும் தப்பு. சாரி, இங்கே இது ரைட்டு. அதாவது அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் 1974 தான். அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சீர்திருத்த சட்டம் தான் 1999. இதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, சீர்திருத்தம் பண்ண தான் 99. அப்போ இது ரைட்டு தான். அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 95, இது 99, இதுவும் 99. அப்போ அந்நிய செலாவணி ஃபெமா எப்பொழுதுனா 1999, ஃபெரா எப்பொழுதுனா 1974 ஜனவரி 1 கரெக்ட். இந்த ஃபெராவை ரெகுலேஷன் ஆக்டாக கொண்டு வந்தது என்னது? 1999. ஓகேங்களா? 1999. அப்போ 1 சரி 2 தவறு. 1 சரி 2 தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 57 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா? எந்தெந்த நாட்டில் என்னென்ன நடந்துச்சு, அதாவது பொருளாதாரம் சார்ந்த ஆய்வு கூட்டங்கள் நடந்த இடத்தை பற்றி தான் அங்கே கேட்குறாங்க. பொருளாதாரம் சார்ந்த ஆய்வு கூட்டங்கள் நடைபெற்ற இடத்தை பற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் நடந்துச்சு. ஜெனீவா தான் கரெக்ட். ஓகேங்களா? ஜெனீவா தான் என்னது? கரெக்ட். முதல் இது காட் ஒப்பந்தத்துக்கான முதல் ரவுண்ட் டேபிள் எங்கே நடந்துச்சுன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் நடந்துச்சு, ஜெனீவா நகரில். சரி. ரெண்டாவது ரவுண்ட் டேபிள் ரஷ்யா இல்லை ஃப்ரான்ஸில் தான் அன்னிசின்ற நகரம் இருக்குது. ஃப்ரான்ஸில் தான் உருவாச்சு ரெண்டாவது நாடு. ரெண்டாவது காட்டு வட்டமேசை மாநாடு. மூன்றாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய டார்க்வே. சரி. 4, 5, 6 மறுபடியும் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் தான் நடந்துச்சு. 7 ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியாவில் நடந்துச்சு. 8 உருவியாவில் இருக்கக்கூடிய பண்டல் எஸ்டி என்ற இடத்துல நடந்துச்சு. மொத்தம் 8 காட் நடந்திருக்கு. இது ரெண்டாவது எங்கே நடந்துச்சுன்னா ஃப்ரான்ஸில் நடந்துச்சு. ஃப்ரான்ஸ் நாட்டில் அன்னிசி என்ற நகர். அன்னிசி நகர் கரெக்டு, பட் அதோடைய நாடு தவறாக இருக்குது. அப்போ 2 மட்டும் என்னவா இருக்குது? தவறாக இருக்குது. அப்போ 1, 3, 4, 5, 6 சரி. 1, 3, 4, 5 சாரி. ஆப்ஷன் டி. அடுத்து WTO நடைமுறைக்கு வந்த நாள். அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நடைமுறைக்கு வந்த நாள் எப்படின்னா ஜனவரி 1 1995. 59 கப்பலுக்கு வாயில் இருப்பு திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கிய நாடு. ஷிப் டு மவுத், இதுதான் அதோடைய திட்டத்தோட பேர். ஷிப் டு மவுத், அது கப்பலுக்கு வாயில் போய் அங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், அங்கே போய் நம்ம இறக்கி ஏற்றி போய்க்கலாம்ன்றதுக்கான திட்டத்துக்கு உதவி வழங்கிய நாடு எதுனா அமெரிக்கா தான் என்ன பண்ணுச்சு, ஷிப் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸுக்கு நம்மளுக்கு இந்தியாவுக்கு உதவி வழங்கிய நாடு. 60 எம்எஸ்பியோட விரிவாக்கம் என்ன? எம்எஸ்பியோட விரிவாக்கம் என்னென்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இப்போ கூட பஞ்சாபில் இப்போ விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்களா, இதுக்காக தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். குறைந்தபட்ச ஆதரவு விலை. 61 கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஆமாம், தேசிய உணவு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பார்லிமெண்ட் 2013 என்ன பண்ணாங்க, நிறைவேற்றம் செய்தார்கள். யார்? யூபிஏ கவர்மெண்ட். கடைசியாக வெளியே போகும்போது மன்மோகன் சிங்கின் தலைமையிலான யூபிஏ கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்டதான் என்னது, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். தமிழ்நாட்டில் அக்டோபர் 1 2016 அன்று தொடங்கப்பட்டது. இது தவறு. அக்டோபர் இல்லை நவம்பர் மாதம் கொண்டு வரப்பட்டது. நவம்பரில் தான் என்ன பண்ணாங்க, முதலாக நவம்பர் 1 2014 கொண்டு வரப்பட்டது. அப்போ இது தப்பாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்னவா இருக்குது, 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் பி. 62 ஏழ்மையான மாநிலங்களில் அல்லாதவை எவை? ஏழ்மையான மாநிலங்களில் அல்லாதவை, இதில் எது ஏழ்மையான மாநிலம் அல்லன்றாங்க? பீகார் ஏழ்மையான மாநிலம் தான், ஜார்க்கண்ட் ஏழ்மையான மாநிலம் தான், உத்தரப்பிரதேசம் ஏழ்மையான மாநிலம் தான். சத்தீஸ்கர் ஏழ்மையான மாநிலம் அல்ல. சத்தீஸ்கர் என்னவா இருக்குது, அது அந்த ரெட்டில் இல்லை. ஓகேங்களா, அவன் மீடியமில் இருக்காங்க. 63 தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம்
தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1980 தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் புரோகிராம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1980 தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதலாக வருமான வரி சர் ஜேம்ஸ் என்பவரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதலாக வருமான வரி அப்போ அறிமுகப்படுத்தினது யார்? சர் ஜேம்ஸ். அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, இந்தியாவில் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அது எந்த ஆண்டு என்றால் 1860. முதலில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் சர் ஜேம்ஸ். ஆண்டு 1860. சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை எப்பொழுது அமைக்கப்பட்டது? சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை 1973 உருவாக்கப்பட்டது. ஸ்டீல் பிளான்ட், சேலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீல் பிளான்ட் இருக்குல்ல, அது எப்போ உருவாக்கினா 1973 உருவாக்கப்பட்டது. 66 கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் சரி. இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை சரி. இந்தியாவின் மிகப்பெரிய பின்னலாடை ஏற்றுமதியால் ஈரோடு இல்லை திருப்பூர். இந்தியாவின் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதல் மாவட்டம் வேலூர் மாவட்டம் சரி. அப்போ வேலூர் தான். ரெண்டாவது திண்டுக்கல் மாவட்டம். இப்போ 66க்கு 3 தான் தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது 3. 67 சிப்காட், இது ஒவ்வொரு நிறுவனங்களும் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டுக்கிறாங்க. சிப்காட் 1971 உருவாக்கப்பட்டது. சிப்காட் 1971 உருவாக்கப்பட்டது. டான்சிட்கோ எப்போ உருவாக்கப்பட்டது? 70 உருவாக்கப்பட்டது. டிட்கோ 1965 உருவாக்கப்பட்டது. டிக்கு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1949. டான்சி 1965. அப்போ சிப்காட் 71, டான்சிட்கோ 70, டிட்கோ 65, டிக்கு 49, டான்சி 65. இப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு ஆப்ஷன் 2, 1, 4, 3, 5. 2, 1, 4, 3, 5 ஆப்ஷன் சி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஜனவரி 16 2017 கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஏப்ரல் 15 2016 கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஜனவரி 16 தான், ஆனால் 2017 இல்லை 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் 2016 தான், ஆனால் ஏப்ரல் 15 அல்ல, ஏப்ரல் 5. அப்போ என்னம்மா இங்கே இயர் மாதிரி இருக்குது, இங்கே டேட்டு மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா ஜனவரி 16 2016 16 ஓகேங்களா. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஏப்ரல் 5 2016. ரெண்டுமே 2016 தான், ஆனால் இது ஜனவரிலையும் இது ஏப்ரலையும் கொண்டு வரப்பட்டது. அப்போ ரெண்டுமே தவறாக இருக்குது. ஆப்ஷன் பி. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், மெப்ஸ், ஓகேவா. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அதோடைய தலைமையகம் என்ன? இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1987. இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா தாம்பரத்தில் இருக்குது. ஓகேங்களா. எக்ஸ்போர்ட்டுக்கான தலைமையகம் எங்கே இருக்குன்னா தாம்பரத்தில் இருக்குது. 1980 உருவாக்கப்பட்டது. 70 தகவல் தொழில்நுட்ப முதலீட்டிற்கான இடங்களில் அல்லாதது எது? அதாவது ஐடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில காரிடர்ஸ் உருவாக்கியிருக்கோம்ல, அந்த காரிடர்ஸில் இந்த பகுதி என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலியில் இருக்கானா? இருக்குது. ஓசூர் இருக்கா? இருக்குது. திருச்சிராப்பள்ளி இருக்கா? இருக்குது. நாமக்கல்லில் தான் இல்லை. நாமக்கல் பண்ணை தொழிலுக்கான ஹப்பாக அது இருக்குது ஒழிய அங்கே ஐடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எதுவும் இல்லை. கிராமங்களில் 71 கிராமங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை பொதுவான ஒரு இடத்தில் குறிப்பிட்ட மக்களின் தேவைக்கேற்ற குறிப்பிட்ட பொருட்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன? சந்தை. இது உங்களுக்கு தெரியும். கிராமத்தில் மாதத்துக்கோ வாரச்சந்தை மாதச்சந்தைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 72 கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படக்கூடிய தொகை என்ன? இதெல்லாம் 6வது புக்கில் இருக்குது. சேமிப்பு. என்னது? சேமிப்பு. 73 கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? கிராமங்கள் தான் நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. முதல்நிலை தொழிலில் அல்லாதது எது? முதல்நிலை தொழிலில்
அல்லாதது எது என்று கேட்டால் வேளாண்மை முதல்நிலை தொழில், கால்நடை முதல்நிலை தொழில், தாது பொருட்களும் முதல்நிலை தொழில் தான். வங்கி வந்து சர்வீஸ் செக்டர், இது வந்து வேளாண்மை தொழில் அல்ல. அடுத்து 75 பொறுத்துக. 75 பொறுத்துக. கால்நடை வளர்ப்பு. கால்நடை வளர்ப்பு. கால்நடை வளர்ப்பு என்னது? கால்நடை வளர்ப்பு முதல்நிலை தொழில். கால்நடை வளர்ப்பு என்னது? முதல்நிலை தொழில். வங்கின்றது என்னது? வங்கின்றது 3ஆம் நிலை தொழில். ஓகேங்களா? வங்கின்றது 3ஆம் நிலை தொழில். இரும்பு எஃகு தொழிற்சாலை 2ஆம் நிலை தொழில். தொலைபேசின்றது வந்து என்னது? ஒரு சேவை. பருத்தி ஆலைன்றது என்னது? வேளாண் சார்ந்த தொழில். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குது? 3, 5, 1, 2, 4. 3, 5, 1, 2, 4. ஆக மொத்தம் நம்ம இப்போ 75 கொஸ்டின் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸில் பார்த்துருக்குறோம். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.